வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கார்ன் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ்க்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டிஃபன் பாக்ஸ் காலியாகி தான் வரும். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட 5 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் கேரட்டும் 5 பீன்ஸும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நான் கார்ன் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். 3/4 கப் கார்ன் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இது கூட சோயா சாஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணல. இப்போ இது கூட ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, எல்லாருமே செய்யலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மேலே மல்லி இலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட வந்து ஆம்லெட்டோ இல்லைனா ஆஃப் பாயில் ஏதாவது வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.